டுடே ரோலிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் எந்த எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு நியூ இயர் போஸ்டர் டிசைனில் எப்படி யூஸ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். நியூ இயர் டிசைன் ஒன்று நான் வந்து ஸ்டாக்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போது இந்த 2000 மட்டும் இல்லை, நம்ம வந்து 2000லேருந்து 2026 வரைக்கும் வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2000 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அப்புறம் அலைனும் பண்ணி வச்சுக்கிறேன், கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்தால் போதும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து 2000லேருந்து 2026 வரைக்கும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதிலேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். 2000 இருக்குது, 2001லேருந்து நான் வந்து காப்பி பண்ணி இதுக்கு வந்து ரெப்பிடைல்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு மேனுவலாக சொல்லிக் கொடுக்குறதுனால இந்த மாதிரி நான் வந்து காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2026 வரைக்கும் நான் டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸை வந்து நான் இங்கே வந்து போடுறேன். அதாவது ஒரு ஷேப் லேயர் கரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டு வர வரைக்கும் போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2000லேருந்து நம்ம 2026 வரைக்கும் டைப் பண்ணியிருக்கலாம். இவனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ட்ராக் மேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ட்ராக் மேட் எங்கே இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து இந்த டாகிள் ஸ்விட்சஸ் மோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், நான் போகிறேன். இந்த டாகிள் ஸ்விட்சஸ் மோட் இதில் போனீங்கன்னாக்கா, இங்கே வந்து மேட் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிங்க. ஷேப் லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா, அந்த ஷேப் லேயர் இருந்த இடத்துல இருக்க 2000 மட்டும் நமக்கு வந்து ட்ராக் மேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது பொசிஷன் போய்க்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பொசிஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து பொசிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வேணுமோ, நான் வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒய் பொசிஷனை மட்டும் நான் வந்து மூவ் பண்ணுறேன். பாருங்கள், ஒய் மட்டும் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட் எல்லாமே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக 26 வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் வந்து 26 வந்து எங்கேயுமே மறையாத அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக மறையாத அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபிட்டாக வச்சுங்க. இப்போது நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. 2026 வரைக்கும் 6 செகண்ட்ஸில் கரெக்டாக வந்து நின்றுருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவன் 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு ஈஸிஎஸ் பண்ணிக்கிறேன். ஈஸிஎஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவன் 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஸ்பீட் கிராஃப் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இவனை அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் தள்ளிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இவன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக 2026 வருவான். ஓகே, வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணும், எங்கே ஃபாஸ்ட்டாக வேணும், எங்கே ஸ்லோவாக வேணுன்றதை நீங்கள் உங்களோட இதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பக்காவாக வந்துடுச்சு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும் அதாவது எஃபெக்ட் கிடையாது, ஒரு டிசைன் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாகிற மாதிரி, அந்த மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இவனை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். காம்புக்கு டைம்லைன் மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீ லைட் அப்படின்றத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஐட்ராப்பரை வச்சு இந்த க்ரீனில் கிளிக் பண்ணிங்கனாக்கா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனை வந்து கரெக்டாக எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போது நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஒரு நியூ இயர் போஸ்டர் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அனிமேஷன் போஸ்டர் டிசைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.